திருமதி சீதா. நாளாந்தம் மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இல்லாத, அதாவது பிள்ளைகள் சேர்ப்பு குறைவாக இருக்கின்ற பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு 50 மாணவர்களை சேர்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களை இந்த பாடசாலைக்கு பெற்றோர்கள் அனுப்புகின்றார்கள் என்றால் இந்த பாடசாலை எவ்வகையான ஒரு சிறந்த நிலையிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அவைதான் அந்த எளியவர்கள் சிறுவர்கள் பல நல்ல தலைமைத்துவ பண்புகளாக நாங்கள் வளர்க்க வேண்டி இருக்கிறது, வளர்க்க வேண்டும் என்றால் இன்னும் நாங்கள் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கின்ற வெங்கடிய வட மாநிலத்தில் அது அரசு சேவை செய்கின்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரிதான், கல்லூரிகளாக இருந்தாலும் சரிதான், பல தலைமைத்துவங்கள் பிழைக்க போனவையாகத்தான் இருக்கின்றன. பல தலைமைத்துவங்கள் சிறந்தவையாக செயற்படவில்லை. அவர்கள் தாங்கள் செய்யாத காரணங்களுக்காக காரணங்களை பிடித்து கொண்டிருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நம்முடைய எங்களுடைய பிள்ளைகள் ஒரு சமூக புரள்கள் இப்பொழுது நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என இப்பொழுது மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசாங்கம் அதில் மிக முனைப்பாக நிற்கிறது. இந்த சமூக புரள்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து பார்ப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுப்பாக செயற்படுகின்றோம். இதை நாங்கள் இந்த வகையிலே சமூகத்தை சீரழிக்கின்ற செயற்பாடுகளில் இருந்து நாங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்றது. அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக உருவாக்கினோம் என்றால் அதுவே ஒரு சிறந்த வருங்காலத்துக்கு செய்கின்ற நல்ல ஒரு செயற்பாடாக இருக்கும்.